சாதாரண கூட்டத்துக்கு எல்லாருக்குமே வருகை தந்திருக்கும் எல்லா ஹெச்எம்ஸ், ப்ரைமரி, மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஹெச்எம்ஸ் எல்லாருக்குமே காலைல வணக்கம். தென் மோரோவர் ஏஇஸ் அண்ட் நம்ம மாமன்ற உறுப்பினர் ஷூராம் அவர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கஷன், நம்ம எல்லா ஸ்கூல்ஸுக்குமே நாங்கள் மெயினாக க்ளீனிங்க்கு, சானிடேஷனுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது ஸ்கூல்ஸில் என்ன லாஸ்ட் இயர் நம்ம நீங்களே வாங்குற மாதிரி இருந்தது. இந்த வருஷம் நம்ம கார்பரேஷன்லேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மெயினாக க்ளீனிங் நான் சில ஸ்கூல்ஸில் பார்த்தேன். க்ளீனிங்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நம்ம எங்கே லேகிங் ஆகிட்டுருக்கோம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சானிடேஷன்ஸ்க்கு தேவையானது மெயினாக கார்பரேஷனில் என்ன மேன் பவர் கொடுத்துட்ருக்கோம். தென் அந்த தேவை இருக்க பொருள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். பட்டு க்ளீனிங்க்கு நான் சில ஸ்கூல்ஸை பார்த்தேன், சில ஸ்கூல்ஸை பார்த்தேன். அங்கே எல்லாமே அது கரெக்டாக இன்ப்ராப்பராக இருக்குது. அது நம்ம சேனலைஸ் பண்ணோம். அதுக்கு என்ன மாதிரின்னா, நம்ம ஜூஜுவாடியில் 2 ஸ்கூல், ப்ரைமரி அண்ட் ஹையர் செகண்டரி ரெண்டுமே பார்த்தேன். ஏன்னா நம்ம அந்த லாஸ்ட் டைமே நம்ம இது போட்டிருந்தோம், ஏன்னா டேபிள் போட்டிருந்தோம் எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணோன்னு. நான் மெயினாக மார்னிங் 8 o'clock, 11:30, 1:30, 3:30க்கு இந்த டைம் ஸ்லாட் தான் க்ளீனிங்க்கு நம்ம கொடுத்துருந்தோம். அதில் 8 o'clock, ஏன்னா 8 o'clock மார்னிங் ஸ்கூலுக்கு வந்த உடனே அது க்ளீனிங்கு. தென் 11:30 கொடுத்துருக்கோம். 11:30 எதுக்குன்னா இன்டர்வல் ஆன உடனே நம்ம க்ளீன் பண்ணால் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் டாய்லெட்லன்றதுக்கு தான் நம்ம அந்த 11:30. தென் ஆஃப்டர் லஞ்ச் 1 o'clock, தென் 1:30 க்ளீன் ஆகணும். தென் 3 o'clock அகைன் இன்டர்வல், அகைன் 3 o'clock 3:30க்கு நம்ம டைம் ஸ்லாட் சொல்லியிருந்தோம். தென் அது அது ஆகிட்ட அப்புறமா இன்னொரு டைம் என்ன ஈவினிங்கு அவங்க போகும்போது ஒரு வாட்டி க்ளீன் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இன்னொரு டைம் 5 o'clock லாஸ்ட்டில் போகிறாங்களே அந்த டைம் என்ன ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் என்ன ஈவினிங் லாஸ்ட்டில் போகிறாங்க, என்ன பசங்க அப்போ கூட போகிறாங்க, என்ன ஸ்மெல் வரும் டோட்டலில் நைட்டில் எல்லாம் அப்படியே இருந்தால். ஸோ அது ஒரு டைம் ஸ்லாட்டு கொஞ்சம் ஆட் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக நான் ஜூஜுவாடி ஸ்கூலில் மெயினாக டியூட்டிஸ் போட்டு அந்தந்த கண்காணிப்பு வைக்கிறதுக்கு டீச்சர்ஸ்க்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்கூல்ஸும் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் பண்ணாத இருக்கவங்களும் அந்த ஸ்கூல்ஸு எல்லாருமே அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம சாட் பண்ணலாம். ஏன்னா மெயினாக முதல்ல ப்ராப்ளம் என்ன எங்கே இருந்தது அப்படின்னா சேல்ரி ப்ராப்ளம் இருந்தது. சேல்ரி கரெக்டாக வருதில்லை, அவங்க இன்ப்ராப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அரசாங்கம் கலெக்டரேட்டில் இப்போ நம்மளுக்கு 520 rupees கொடுப்பாங்க. ஸோ 520 ஆனால் அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் போக ஏன்னா ஐ திங்க் 450 வரைக்கும் அவங்களுக்கு கைக்கு வருது. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமு. தென் மோரோவர் ஒரு லேகிங் என்னன்னா, நம்ம கார்பரேஷன் சார்பாக எல்லாம் பார்த்துருக்காங்க, ஆய்வு பண்ணியிருக்காங்க. சில ஸ்கூல்ஸில் அவங்க வராமையே சேலரிஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அது அது தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ என்ன தெரியாது, இதுக்கு மேலே எல்லாருமே அந்த ஃபேஸ் ரீடிங் எல்லாம் அட்டெண்டன்ஸு மஸ்ட்டு அட்டெண்டன்ஸ் நீங்கள், ஏன்னா சேல்ரி 450 அவங்க கைக்கே வருது அப்படின்னா நல்ல சேல்ரி தான். முதல்ல 6000, 7000 இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போது கிட்டக்கிட்ட ஒரு 13.5 வரைக்கும் வருது அவங்க கைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் புது ஆளாக நீங்கள் போட்டிக்கலாம். ஹெச்எம்ஸோட ரெஸ்பான்சிபிள், ஹெச்எம்ஸு டிசைடு தான். ஹெச்எம்ஸ் என்ன நீங்கள், ஏன்னா அந்த ஸ்கூலை கண்காணிப்பு வைக்கிறது ஹெச்எம்ஸ் தான். ஸோ ஹெச்எம்ஸ் கேன் டிசைடு இவனை வச்சுக்கலாமா வேண்டாமான்னு. இதில் உள்ளே நோ பொலிட்டிக்ஸ் தேவையில்லை. நம்மளுக்கு நம்ம ரூட் காஸ், நம்ம காமன் குட் வி ஆர் ஒர்க்கிங். நம்ம என்னென்னா க்ளீனிங்கு தான் நம்ம மெயினாக நம்ம கான்சன்ட்ரேஷன். நமக்கு தேவை இருக்கிறது, நம்ம ஆள் வேலை பார்க்கணும். அவனுக்கு காலைல 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கண்டிப்பாக அவன் இருந்து தான் ஆகணும். ஏன்னா முதல்ல நம்ம சேலரி கம்மி இருந்தது, நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் பயம் ஆகிட்டு இருந்தது. இப்போ நல்ல சேலரி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால அது கண்டிப்பாக நீங்கள் டிசைட் பண்ணுங்க எந்த ஆளை நம்ம போட்டிக்கணும் எப்படின்னு ஒர்க் பண்ணணும் ஸ்கூலில்.
ஸோ ஒர்க் பண்ணி வைக்கிறது நம்மளோட வேலை. அந்த டியூட்டிஸ் அந்த செக் ஷீட்டு இந்த மாதிரி எல்லாருமே அந்த சில இதில் பார்த்த டீச்சர்ஸ் டியூட்டிஸ் இருப்பாங்க. டியூட்டிஸ் இருக்கும்போது செக் ஷீட்டு நம்ம வந்து டாய்லெட் கிட்டே ஒட்டணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் லாஸ்ட் மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேன் டாய்லெட் கிட்டே ஒட்டணும் அப்படின்னு. டாய்லெட் கிட்டே நம்ம ஒட்டுறதில்ல. டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, டாய்லெட் கிட்டே நாங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் ஷீட்டா அங்கேயே உட்காந்து அங்கேயே எழுதிடுவாங்க. அதுக்கு வந்து எந்த ஹெச்எம்ஸ் ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே இது கோஆப்ரேட் பண்ணணும். டீச்சர்ஸ் மஸ்ட் கோ. எதுக்கு அங்கே ஒட்டுறது இந்த செக் ஷீட் அப்படின்னா, அங்கே போய் பார்த்தா கண்காணிப்பு வைக்கணும். ஏதாவது க்ளீன் ஆகிருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்காணிப்பு வச்சுட்டு அவங்க அதில் எழுதிட்டோம். தென் அது எழுதிட்டு அப்புறமா அன்னைக்கு டியூட்டிஸ் யார் இருக்காங்களோ அந்த டீச்சர்ஸு ஹெச்எம்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு அவங்க டேபிளில் ஹெச்எம் டேபிளில் இது வச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாருமே ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இது நம்ம ஓவரால் தமிழ்நாட்டிலே வி ஆர் த ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறது. இது வந்து நம்ம நீட்டாக நாங்கள் பண்ணிட்டோன்னா வி ஆர் சம்திங். என்ன தமிழ்நாட்டிலே வி ஆர் சம்திங். ஸோ கண்டிப்பாக இது உங்களோட கோஆப்ரேஷன் மோர் இம்பார்ட்டண்ட். ஈவன் தோ இப்போ என்ன மெயினாக வந்து இண்டஸ்ட்ரீஸுக்கு நான் சொல்லியிருக்கேன். இண்டஸ்ட்ரீஸ்காரங்களுக்கு எல்லாருமே சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ்காரங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். நம்ம இது கொஞ்சம் எல்லா ஸ்கூல்ஸுக்கு வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கம்பெனிஸ் விசிட் பண்ணும்போது எல்லா ஸ்கூல்ஸுக்கும் விசிட் பண்ணி வைக்கிறேன். கம்பெனிஸ் விசிட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏன்னா க்ளீனாக இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஒரு இம்ப்ரெஷன், பேட் இம்ப்ரெஷன் போயிடுச்சு அப்படின்னா எந்த டோனரும் வரதில்லை. ஸோ ப்ளீஸ் ஹெச்எம்ஸ் நீங்கள் அது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஏன்னா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் கூப்பிட்டும் போது அவங்க அந்த இம்ப்ரெஷன் வந்தால் அவங்க சும்மா ஜஸ்ட் முதல்ல சும்மா ஒரு ஸ்மால் ஏதாவது ஒரு ரூம் அந்த மாதிரி கட்டி கொடுக்குறாங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் அவனை இம்ப்ரெஸ் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஸ்கூல்ஸ் தேவையானது எல்லாமே நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம காசாக வாங்குறது இருந்தால் பொருளாக வாங்கிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு நீட்ஸ்க்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக 45 ஸ்கூல்ஸ்லேயும் எல்லா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கோம். இண்டஸ்ட்ரிக்காரங்க நான் கூப்பிட்டு வரேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறணும். என்னன்னா அது வந்து நம்ம இந்த கார்பரேஷனில் நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டீச்சர் ஹெச்எம்ஸ் எல்லாமே இது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ ஒரு டோனர்கிட்ட நம்ம சும்மா நம்ம லெட்டர் கொடுத்த உடனே கொடுப்பா அப்படின்னா யாருமே கொடுக்கறதில்ல. ஸோ ஒரு டோனர்கிட்ட ஒரு 50 வாட்டி நான் பேசினா தான் டோனர் வந்து அப்போ தான் கண்டிப்பாக அவனை வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய ஷார்ட் போல்ஸ் இருக்குது. நம்ம அரசாங்கமே நம்ம எல்லா ஃபண்ட்ஸும் நம்ம கேட்டு நம்ம வாங்க முடியாது. பிகாஸ் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ஹப்பில் இருக்கோம். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க. ஸோ நாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ வி ஷுட் ஒர்க் ஃபார் அ காமன் குட். எல்லாருமே சோஷியல் ரெஸ்பான்சிபிள். எஸ்பெஷலி நீங்கள் டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு மேலாக நம்ம என்னன்றது நம்ம காமிக்கணும். திஸ் இஸ் ஆர் த சேலஞ்சிங்ஸ் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து உங்கள் கோஆப்ரேஷன் மஸ்ட்டு. நீங்கள் பர்சனலி அந்தந்த ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸை வந்து நீங்கள் பர்சனலாக வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து நம்மளோட வேலை மெயினாக வந்து. தென் மோரோவர் இன்னொன்று என்னென்னா நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மண்டே வந்து எஜுகேஷனல் டைரக்டர் வருங்க. ஜூஜுவாடி ஸ்கூல் அண்ட் முல்லை நகர் ஸ்கூல்ஸ்க்கு 2 ஸ்கூல்ஸ்க்கு எஜுகேஷனல் டைரக்டர் வராங்க. ஏன்னா ஜூஜுவாடி ஸ்கூலுக்கு வந்து ஒரு 22 ஸ்மார்ட் கிளாஸஸ் அது இனாக்ரேஷனுக்கு வந்து வராங்க. தென் இது முல்லை நகர் ஸ்கூல் அங்கே வந்து ஒரு RO வாட்டர் ஓப்பனிங்கு. ஸோ இந்த 2 இடத்துக்கு வராங்க. தென் மோரோவர் எந்த ஸ்கூலுக்கு டைரக்டர் வந்து லாஸ்ட் டைம் வந்து நெக் டு நெக்கு அவர் வந்து போனார். இந்த டைம் வந்து கண்டிப்பாக எந்த ஸ்கூல்ஸ்க்கு விசிட் பண்ணுவாங்களோ தெரியாது. ஸோ ஹெச்எம்ஸ் நீங்கள் எல்லாருமே அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அவங்களுக்கு ஏன்னா இம்ப்ரெசிவாக நம்ம ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ எந்த ஸ்கூல்ஸ்க்கு எங்கே வராங்களோ யாருக்குமே தெரியாது. அது எல்லா டீச்சர்ஸ்க்கு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிவிடுங்க ப்ளீஸ். தென் மோரோவர் இப்போ ஆல்ரெடி நம்ம இதில் வந்து இதுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பில்டிங்ஸ்க்கு. ஸோ
எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் மேக்ஸிமம் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கணும் மோஸ்ட்லி. எல்லா ஸ்கூல்ஸும் மேக்ஸிமம் போயிட்டு இருக்குது. ஏதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்ம ஏஇஸ் எல்லாமே அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது குறைகள், ஏதாவது அதில் சேஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ப்ளீஸ் எங்கள் நோட்டீஸ்க்கு எடுத்துனுவாங்க. அது நம்ம இது பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். தென் மோரோவர் மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றது நம்ம ஸ்கூல்ஸில் வந்து ஏன்னா கிரவுண்டே நம்மளுக்கு ரொம்ப குறையாக இருக்கும் ஒரு இடத்துல. அது ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இன்டோர், இப்போ இன்டோரில் வந்து மெயினாக வந்து ஏன்னா அவங்க பசங்களுக்கு வந்து மெயினாக வந்து சின்ன பசங்களுக்கே நம்ம இன்டோரில் வந்து செஸ்ஸு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து தேவையானது நான் கமிஷனர்கிட்ட பேசிவிட்டு எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் செஸ்ன்றது இமீடியட்டாக அந்த பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோரோவர் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் அப்பாயின்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கேட்டிருக்கேன். ஸோ நம்ம தேவைகள், ஸ்போர்ட்ஸுக்கான தேவைகள் நாம் அவங்கக்கிட்டே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். ஸோ அவர்கிட்ட நம்ம ஸ்கூல்ஸுக்கு தேவையானது நம்ம இப்போ கேட்டு அவங்கக்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அவர்கிட்டே அப்பாயின்மெண்ட்டு என்ன எஜுகேஷன் மினிஸ்டர் லாஸ்ட் வீக்காக நாங்கள் அவங்க மீட் பண்ணோம். ஸோ அவங்களும் என்ன நீட்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாமா? அது கொடுத்தால் நான் இமீடியட்டாக இது எல்லாமே நம்ம ஸ்கூல்ஸ் தேவையாக இருக்குது. மெயினாக வந்து ஏன்னா மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தேவையானது வந்து நம்ம அங்கே கேட்டுவாங்களா. மோரோவர் நான் கமிஷனருக்கு மெயினாக வந்து இன்டோருக்கு வந்து செஸ்ஸுக்கு இது பண்ணுறதுக்கு நான் ப்ரோக்ராம் சாட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹெல்த்து சம்மந்தப்பட்டது வந்து நம்ம இப்போ தான் சிஹெச்ஓ மேடம் அவங்க இப்போ காலையிலேருந்து ஃபுல் ரவுண்ட்ஸில் தான் இருந்தார் மேடமு. ஸோ 10:30 ஆகிட்டு வந்த பிஃபோர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேடம். ஸோ மேடம் வந்து அதை பற்றி என்ன ஹெல்த்து என்ன மேடம் எல்லாம் டிஸ்கஸ் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் எல்லாமே விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மேடம் வந்து ஹெல்த்துக்கு இது என்ன நம்ம என்னென்ன இது கொடுத்துட்டு இருக்கோமோ அது எல்லாமே மேடம் பேசுவாங்க. ஸோ ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் நம்ம ஏஇசார்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ. மாநகராட்சி சார்பாக நடைபெறும் இந்த கல்விக்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பப்ளிக் ஹெல்த் சார்பாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லி பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் டாய்லெட் அண்ட் ஸ்கூல் ப்ரெமிசஸ் கிளீனிங்க்கு ஒரு ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது இந்த வருஷத்தினுடைய கலெக்டரேட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எல்லாரும் ரொம்ப நாளாக வச்ச கோரிக்கையினுடைய அடிப்படையில் ஏற்கனவே இருந்த அந்த 330 ரூபாயிலிருந்து இப்போது இன்க்ரீஸ் ஆகி 520 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இஎஸ்ஐபிஎஃப் போக அவங்களுக்கு இன் ஹேண்ட் வந்து ஒரு 450 ருபீஸ் பர் டே கிடைக்கும். இதில் அந்த 450 ருபீஸ் நம்ம பேஸ்ட் ஆன் த அட்டண்டன்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்டண்டன்ஸ் வச்சு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து 30 days 31 days கொடுத்துட்ருக்கீங்க. பட் இதுக்கு மேலே வந்து ஃபேஸ் ஆப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா உங்ககிட்ட இருந்து எனக்கு அட்டண்டன்ஸ் வர்றதும் டிலே ஆகுது. ஒர்க்கர்ஸ் வராமலே வந்து நீங்கள் சேலரி போடுறீங்கன்னு ஆடிட்டில் எங்களுக்கு இஷ்யூ வருது. ஏன்னா 30 days ஒருத்தருக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடாது ஆஸ் பர் லேபர் ஆக்ட். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபேஸ் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். நேற்றுலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஃபேஸ் ஆப் எல்லாத்துக்கும் போடுறதுக்கு. ஏன்னா நம்ம எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே வந்து ஃபேஸ் அட்டண்டன்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் அட்டண்டன்ஸ் வச்சுட்டோன்னு சொன்னாக்கா அந்த ஒர்க்கர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களோட ஃபேஸ் அட்டண்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ தட் நாங்கள் உங்ககிட்ட வந்து அட்டண்டன்ஸ் கேட்கணுன்ற அவசியமே இருக்காது. வில் டைரக்ட்லி ப்ரொசீட் வித் பேமெண்ட் ப்ரொசீஜர். அதனால தான் சார் டிலே ஆகுது பேமெண்ட் பொறுத்த வரைக்கும். உங்ககிட்ட இருந்து அட்டண்டன்ஸ் வந்து எங்களுக்கு 5th வரணும்னு கேட்குறோம். அது 1-2 டிலே ஆகுது. அண்ட் தென் எங்களுக்கு ப்ராசஸிங்க்கு மினிமம் வந்து 1 week ஆகும். ஏன்னா எல்லாருமே அவைலபிலிட்டி இருக்கணும் அந்த ஃபைல் ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ஸோ 15 தேதிக்கு மேலே ஆகிடுது அந்த ஒர்க்கர்ஸ்க்கான அட்டண்டன்ஸ் கிடைச்சி அவங்களுக்கான பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்லேயே வந்து சேலரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற சுச்சுவேஷனால் இந்த ஃபேஸ் அட்டண்டன்ஸ் போட்டோன்னு சொன்னாக்கா வித்தின் ஒரு 7 daysக்குள்ளார 7ஆம் தேதிக்குள்ளார எல்லாருக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து எடுக்கப்படும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்ம ஸ்கூல் சைட்லேருந்து நாங்கள் கேட்குறது என்னன்னு சொன்னாக்கா எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து வேஸ்ட் கொஞ்சம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும்னு கேட்டுக்கிறோம். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வெட் வேஸ்ட் ப்ராசஸிங் சென்டர்ஸ் நாங்கள் கேட்குறோம். அதாவது ஒன்று ஏதாவது ஒரு வேஸ்ட்
வேஸ்ட் பக்கெட்ஸ் மாதிரி பெரிய பக்கெட்ஸ் மாதிரி அதில் ஓட்டை போட்டு வெட் வேஸ்ட்டை மட்டும் அதில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னாக்கா நாளாக அது உரமாயிடும். இஎம் சொல்யூஷன் தெளிக்கலாம், இல்லை அப்படியே ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு வச்சிங்கன்னாக்கா அது வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் காலையில் நமக்கு வந்து சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமும் வருது, மத்தியானம் வந்து சத்துணவு திட்டமும் இருக்குது. அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய காய்கறி வேஸ்ட்டு ஃபுட் வேஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேயே ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மீட்டிங்குள்ளே இல்லை உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி தேவைன்னு சொல்லுங்கள், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட நாங்கள் பண்ணித்தரோம். ரெண்டாவது வந்து நம்ம முத்துராயன்ஜிபி ஸ்கூலில் ஒரு ஷெல்ஃப் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டு அது ஆர்ஆர்ஆர் சென்டர்ஸ்க்கான இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அதோடைய கான்செப்ட் மற்ற டீச்சர்ஸ்க்கும் நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். அதாவது ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்ற கான்செப்டில் நம்ம 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 யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களினுடைய விகிதத்தை குறைக்கணும், அதை ரீயூஸ் பண்ணணும், திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அதே மாதிரி அதை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஒரு கிழிஞ்சு போச்சுன்னா அதை துணியை தூக்கி போடாமல் அதை தச்சு யூஸ் பண்ணுறது அந்த காலத்தில் பண்ணதான். இப்போ வந்து அவங்க கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே டிஸ்போஸ் பண்ணுற மெத்தடு தான் இருக்குது. ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்கு மனசில் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக அந்த ஆர்ஆர்ஆர் சென்டர் வந்து எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் அதுக்காக ஒரு புதுசாக ஒரு ஷெல்ஃப் வாங்கணும், பீரோ வாங்கணும் கூட அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ரூம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரூம்ஸில் ஒரு ஷெல்ஃப் இருந்துச்சுன்னா அதை ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா போதும். அது பிள்ளைங்களுக்கு சொல்லலாம், லைக் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அந்த குழந்தைங்க வளர்ந்ததுனால யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுடைய பழைய புக்ஸு, பேக்ஸு, பென்சில்ஸு, பென்னு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை என்கிட்ட அதிகமாக இருக்குது, இல்லை எனக்கு தேவையில்லை, ஆனால் அது வேறு யாருக்காவது பயன்படும் அப்படின்னு இருக்கக்கூடிய பொருட்கள். டாய்ஸ் நிறைய வந்து அந்த டாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசங்க வளர்ந்த பிறகு அது மேலே இருக்கக்கூடிய பிடிப்பு போயிடும். ஸோ அதை வந்து தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களுக்கு அது யூஸ் ஆகலாம். ஸோ அதை அந்த ஷெல்ஃபில் வச்சிங்கன்னு சொன்னாக்கா யார் வேணால் எதை வேணால் எடுத்துக்கலாம். இட் இஸ் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இஃப் நீடட் நீங்கள் போட்டுக்கலாம், இத்தனை மெட்டீரியல்ஸ் வந்துச்சு, நாளைக்கு இத்தனை மெட்டீரியல்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் எல்லா ஸ்கூல்லையுமே இருக்கணுன்றது ஆஸ் சச் நம்ம ஸ்வச் பாரத் மிஷனுடைய கான்செப்ட்லேயும் அதை தான் கொண்டு வராங்க. ஸ்கூல்ஸ்லேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து அது ரொம்பவே. அடுத்ததான் ஏற்கனவே வந்து நம்ம ட்வின் பின் கான்செப்ட் தான் போயிட்டுருக்கோங்க சார். அதாவது க்ரீன் அண்ட் ப்ளூ பின்ஸ். க்ரீனில் வந்து வெட் வேஸ்ட் போட்டுட்ருப்போம், ப்ளூவில் வந்து ட்ரை வேஸ்ட் போட்டுட்ருப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம 4 பின் கான்செப்ட்டுக்கு வந்து இந்த 2026 வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிரகாரம் என்னன்னாக்கா இந்த ஏற்கனவே இருந்த வெட் வேஸ்ட் ட்ரை வேஸ்ட் தவிர்த்து இன்னும் அடிஷ்னலாக ஒரு 2 பின் ஆட் ஆகும். என்னென்னா சானிட்டரி வேஸ்ட்டுக்கான ரெட் பின்னும் அதர் ஸ்பெஷல் வேஸ்ட், அதாவது மெடிக்கல் வேஸ்ட்டு, வேஸ்ட்டு, இந்த கேட்டகரியில் ஒரு வேஸ்ட்டுக்கு வந்து பிளாக் பின்ஸும். ஸோ இது நிறைய டீச்சர்ஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கேட்டிருந்தீங்கன்னா ஃபைன், இல்லைனா இது வந்து உங்களுக்கே புதுசுன்னும் போது இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ எவ்ரி வீக் நம்மளுடைய ப்ரேயர்ஸில் வந்து இதை கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்கள். நாங்களுமே வந்து எங்கள் சைட்லேருந்து சம் பேனர்ஸ் ஆர் போஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். லைக் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பேனர்னும் கிளாஸ் ரூம்ஸில் ஒட்டுற மாதிரியான ஒரு போஸ்டர்ஸும் கொடுத்துட்டாக்கா டெய்லி பசங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். எந்த பின்னில் எது எதை போடணும், க்ரீன்னா என்ன, வெட் வேஸ்ட்னா என்ன, காய்கறி வேஸ்ட்டு, சாப்பாடு வேஸ்ட்டு, மர வேஸ்ட்டு, அந்த மாதிரியான கேட்டகரி. ப்ளூனா ட்ரை வேஸ்ட்டில் வந்து நம்ம பிளாஸ்டிக்ஸு அண்ட் அட்டை மாதிரியான ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ப்ளூ வேஸ்ட்டில் வந்துடும். ரெட் வேஸ்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து சானிட்டரி வேஸ்ட், அதாவது நம்ம யூஸ் பண்ண நாப்கின்ஸு, டயப்பர்ஸு, அதுக்கப்புறம் நம்ம எதாவது ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணதில் வந்து நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ், சீடு எதாவது படிஞ்சிருக்கும், ரத்தம் எதாவது படிஞ்சிருக்கும், அந்த மாதிரியான வேஸ்ட் எல்லாமே வந்து சானிட்டரி வேஸ்ட்டுன்னு ரெட்டில் வந்துடும். பிளாக்னு பார்க்கும்போது மேஜராக வந்து வேஸ்ட்டு, நம்ம யூஸ் பண்ண செல்ஃபோனுடைய பேட்டரிஸாக இருக்கலாம், சார்ஜஸாக இருக்கலாம், உபயோகப்படுத்தாத நம்மளுடைய ரெஃப்ரிஜிரேட்டர்ஸு, ஏசி, அந்த மாதிரியான விஷயங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து வேஸ்ட்டில் வந்துடும். ஸோ இந்த 4 கேட்டகரி, அந்த 4 கேட்டகரிக்கான பின் கலர்ஸு ப்ளஸ் அதனுடைய எந்தெந்த மெட்டீரியல்ஸ் அதுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்தை வந்து கொஞ்சம் பசங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு இது மூலிமா கேட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்மளுடைய ஸ்கூல்ஸில் வந்து நாப்கின் இன்சினரேட்டர்ஸ் ஒரு பீரியடில் வச்சுருந்தோம், பட் அது நிறைய இடத்துல யூஸ் ஆகலை. அது இல்லாமல் நிறைய ஹெச்எம்ஸ் வந்து அவங்களே ஸ்டெப் எடுத்து நாப்கின் இன்சினரேட்டர்ஸ் ஸ்பான்சர் மூலியமாகவும் வாங்கி வச்சுருக்கீங்க.
ஸோ அதனோட டீட்டெயில்ஸ் வந்து எந்தெந்த ஸ்கூல்ஸ் இட் இஸ் மேண்டேட்டரி, அதாவது கம்பல்சரியாக 5th மேலே 5thலேருந்தே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் வச்சுருக்கணும். ஏன்னா எல்லாரும் நிறைய லேடி டீச்சர்ஸும் இருப்பாங்க. 5thலேருந்தே பசங்க இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறதுனால இட்ஸ் மேண்டேட்டரி டு ஹாவ் த napkin இன்சினரேட்டர். ஸோ எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருந்தால் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஸ்டேட்டஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்கன்னாக்கா இல்லாத ஸ்கூல்ஸ்க்கு வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து லாஸ்ட் இயர்ஸ் வந்து HMs மூலியமாக வாங்கி கொடுத்துட்டு ரீபே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதில் நாங்கள் ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கும்போது ஒரு 10லேருந்து 12 ஸ்கூல் வந்து யாருமே ப்ரொக்யூரே பண்ணலை. ஒரு மீதி இருக்கக்கூடிய ஒரு 25 to 30 ஸ்கூல்ஸ் மட்டும்தான் ப்ரொக்யூர் பண்ணி பில் கொடுத்துருந்தாங்க. ஒரு ப்ரொக்யூர் பண்ணிவிட்டு பில் கொடுக்காமட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நிறைய பேருடைய ரெக்வஸ்டின் பேரில் மெட்டீரியல்ஸ் வந்து இங்கேருந்தே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பி விட்டுறோம். எவ்ரி மந்த் பேசிஸில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோம். அந்த மந்த்லி பேசிஸில் உங்களுக்கு இப்போ அசஸ் பண்ணுவீங்க இல்லையா, இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ரேஷ்னலைஸ் பண்ணிட்டு அண்ட் தென் ஃபர்தர் கம்மிங் மந்த்ஸில் நாங்கள் அது கொடுக்குறத என்ஷூர் பண்ணிக்கிறோம். இது போக ஹெல்த்துலேருந்து, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கூல்ஸில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அனீமியா கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் அயன் டேப்லெட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பிள்ளைங்களுக்கு. அந்த அயன் டேப்லெட்ஸ் கொஞ்சம் வருதா, ப்ராப்பராக எடுத்துக்கிறாங்களான்றத கொஞ்சம் நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். எவ்ரி தேர்ஸ்டே வந்து ஒரு அயன் டேப்லெட்டை ஆஃப்டர் லஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கோம். அலாங் வித் லெமன் வாட்டர் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்கோம். பட் எவ்வளோ பேர் எடுத்துக்கிறாங்க? ஏன்னா அனீமியானுடைய நம்ம இத்தனை வருஷமாக கொடுத்துட்ருக்கிறதுனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனீமியா குறைஞ்சிருக்கணும். அந்த இம்பேக்ட் எப்போ தெரியுதுனாக்கா அந்த குழந்தைங்க வளர்ந்து கல்யாணம் ஆகி அந்த ப்ரெக்னென்ட் ஆகிற சமயத்தில் ஸ்டில் நமக்கு வந்து அனீமியானுடைய பர்சன்டேஜ் 40% இருக்குது. ஸோ அப்போது நம்ம இங்கேருந்து நம்ம சரியான ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாததனுடைய எஃபெக்ட் தான் வந்து ப்ரெக்னென்ட் மதர்ஸில் வந்து நமக்கு அனீமியானுடைய கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது காமிக்குது. ஸோ இதை எப்படி பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லை இப்போ இருக்கிறதுனுடைய ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸ்கூல்ஸ் ஃபீட்பேக் கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்துட்றீங்க, பசங்க சாப்பிட்றாங்களா? ஸோ அந்த இது சப்போஸ் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணலனாலும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பீரியடில் எவ்ரி தேர்ஸ்டே இந்த அயன் டேப்லெட் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட்றாங்களான்றது கொஞ்சம் தயவுசெய்து என்ஷூர் பண்ணுங்கள். ஏன்னா அது ஜென்ரலாகவே அந்த அயன் டேப்லெட்னுடைய ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இரும்பு வாசனை வரும். அதை போட்டாக்க கொஞ்சம் பசங்களுக்கு வயிறு உபசம் மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் நார்மல். அதுக்காக தான் வந்து சாப்பிட்ட பிறகு வித் லெமன் வாட்டரோடு எடுக்க சொல்கிறோம். அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும் அப்படின்றது காரணத்துக்காக. அடுத்ததாக வந்து நாப்கின்ஸ் வந்து நமக்கு ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் மூலியமாக கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் வந்து சேர்த்தா இல்லை ஏதாவது ஸ்கூல்ஸில் வந்து அது இஷ்யூ இருக்கா, ஸ்டோரேஜ்லையோ இல்லை அவங்க கொண்டு வந்து கொடுக்கலையோ இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இவ்வளோ நான் ஆல்மோஸ்ட் பேசிட்டேன். வேறு ஏதாவது எங்கள் சைடில் பண்ண வேண்டியது இருந்தால் சொல்லுங்கள், வில் டூ இட். இப்போ நம்ம ஸ்கூல்ஸில் வந்து வாட்டர் பெல் லாஸ்ட் டைமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நம்ம ஸ்கூல்ஸில் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குதா? ஏன்னா அது ஏன்னா நம்ம டைரக்டர் சார் எல்லாம் வரும்போது நீங்கள் அது எல்லாமே அந்த சார்ட் காமிக்கணும். மெயினாக நம்ம வாட்டர் பெல்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்குது. தென் அந்த ஃபோட்டோஸ் நம்ம கிளாஸில் குடிக்க வைக்கிறோமே பசங்களுக்கு, அது வந்து ஃபோட்டோஸு வந்து அது எல்லாருமே டெய்லி அப்டேட் வாங்கிக்கோங்க டீச்சர்ஸ்கிட்ட. ஏன்னா அது ஜஸ்ட் ஃபார் நாட் ஜஸ்ட் ப்ரோக்ராம், இது ஒரு உண்மையிலேயே அந்த வாட்டர் பெல்ன்றது ரொம்ப ரொம்ப எசென்சியலு யூஸ்ஃபுல்லு. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நாம் வந்து ரோல் மாடல் ஃபார் ப்ரைவேட் ஸ்கூல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸு. நம்ம சப்ஜெக்ட் பார்த்த அப்புறமா தான் இப்போ அவங்களும் இப்போ ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப எசென்சியல். பிகாஸ் நம்ம ஏன்னா மெயினாக வந்து க்ளீன் அண்ட் ஹைஜெனிக் வந்து டாய்லெட்ஸ் வந்து நீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது தான் அந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து நீங்கள் இது இனிஷியேட் பண்ணால் அது வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா டாய்லெட்ஸ் எல்லா ஸ்கூல்ஸையும் மேக்ஸிமம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்தால் நீங்கள் இமிடியேட்டாக அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டானது நம்ம கார்ப்பரேஷன்லேருந்து நம்ம என்னென்ன தேவைகளோ அது நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா டாய்லெட்ஸ் வந்து எசென்ஷியல். அது வந்து எங்கேயும் நம்ம கார்னர் பண்ணுறது வேண்டாம் டாய்லெட்ஸ் அப்படின்றது.
அது எங்கே இல்லைன்னாலுமே இமீடியட்டாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்ம இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்துகிட்டு அதை ஒர்க் பண்ணி வைக்கலாம். இப்போது அந்த பில்டிங்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்குது எல்லா மேக்ஸிமம் ஆஃப் தி ஸ்கூல்ஸு. ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குதா சார்? இல்லை ஓகே சார். அது சின்ன பசங்க அது சேஃப்டியாக நம்ம அட்லீஸ்ட் அந்த கிளாம்ப் ஏதாவது நம்ம அடித்தா அது சேஃப்டியாக இருக்கும். பட் பசங்களுக்கு இல்லை சார், இல்லை அது வந்து சார் வருவாங்க, நீங்கள் ஏஇ சார் வருவார், நீங்கள் ஹெச்எம்ஐ மீட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குது அதை பார்த்துட்டு அதை பண்ணி கொடுத்துருங்க. நம்ம கான்செப்ட் தண்ணி வரணும். சம்பு இருக்குது, சம்பு இல்லையா நீட்ஸ் இல்லை சார், தண்ணி வரணும் சார். ஏஇ சார் அது வந்து டேங்க்லேருந்து நம்ம அதை டைரெக்ட் பண்ணால் அங்கே வந்து கேட் வால் ஒன்று வச்சு கொடுத்தா அவங்க பர்பஸ் சால்வ் ஆயிடுது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு காமிச்சிட்டு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஸ்கஸ் பண்ணுறது சார், கமிஷனர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்ஓஸ்னால் ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்தால் சும்மா ஆர்ஓ போட்டு வேஸ்ட்டு தான். ஸோ அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எப்படின்றது நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். சொன்னேன் ஃபர்ஸ்ட் நான் பட்ஜெட் ஒரு வாட்டி படிச்சிடுறேன். அதில் எது எந்தெந்த ஸ்கூலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்குன்றத சஜஷன்ஸ் நீங்கள் கொடுத்துடுங்க. ஸோ தட் வி கேன் இம்ப்ளிமெண்ட். ஏன்னா பொதுவாக வந்து நம்ம ஒரு 25 ஸ்கூலுக்கு இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அந்த 25 ஸ்கூல் எதுன்றது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்கமெண்டேஷன்ஸ். எங்கள் ஸ்கூலுக்கு இது கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை எங்கள் ஸ்கூல் ஆல்ரெடி இது ஏற்கனவே சிஎஸ்ஆரில் போட்டிருக்காங்க அதனால எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஏதாவது இருந்தால் நீங்கள் இம்மிடியட்டாக எங்கள் நோட்டீஸ்க்கு எடுத்துனாங்க, இம்மிடியட்டாக நம்ம அதை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா குழந்தைங்களோட நலனுக்கு தான் நம்ம அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ அதனால் வந்து இதனால் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறது வேண்டாம். நீங்கள் எந்த ஸ்கூலில் இருந்தாலும் இம்மிடியட்டாக நீங்கள் எங்கள் நோட்டீஸ்க்கு எடுத்துருவாங்க, இம்மிடியட்டாக அது ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஏற்கனவே எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும், பில்டிங்கு என்னென்ன ஒர்க் என்னென்ன இருக்குது, நீங்கள் அந்த கன்சல்ட் இன்ஜினியர்ஸ் இவர் இருக்கார், நம்ம ஏஇ சார் கொடுப்பார டீட்டெயில்ஸு என்னென்ன ஒர்க் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ஏஇ சார்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் அந்த கான்ட்ராக்டருக்கு சொல்லிவிட்டு இம்மிடியட்டாக அந்த ஒர்க்ஸ் என்ன இருந்தாலுமே பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் அது சொல்லலை அப்படின்னா அது லேகிங் ஆகிட்டு இருக்கும். அப்புறமா ஒர்க் பண்ணி அந்த கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணி போன அப்புறமா பில்லு கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறமா திரும்பி அவர்கிட்ட நம்ம ஒர்க் வாங்குறது கொஞ்சம் டஃப் டாஸ்க் ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போதே எது இருந்தாலுமே நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, எங்கள் நோட்டீஸ்க்கு எடுத்துன்னு வந்துடுங்க. கன்சல்ட் ஏஇஸ் இருப்பாங்க, உங்கள் விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கிட்ட நீங்கள் சொல்லிட்டா அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஒர்க் வாங்கிடுவாங்க. இது கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கமிஷனரு மேயரு எல்லாருமே மானிட்டர் பண்ண முடியாது. அது வந்து முழுசாக நீங்கள் ஹெச்எம்ஸ் கொஞ்சம் நீங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா என்ன இருந்தாலுமே நம்ம ஸ்கூல் நலனுக்கு தான், குழந்தைங்களோட நலனுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. அந்த ஒர்க் என்ன இருந்தாலுமே நம்ம வாங்கிடலாம் இமீடியட்டாக. பொதுக்கல்வியின் தரத்தை உயர்த்த காமராஜ் காலனி பள்ளி நவீன மற்றும் மாணவர்களுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய மாதிரி பள்ளியாக உருவாக்க ரூபாய் 1 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி நமது குழந்தைகளுக்கு பாதுகாப்பான, சுகாதாரமான நவீன கணினி ஆய்வகம், ஸ்மார்ட் வகுப்பறை போன்றவையாகும். மாநகராட்சி பள்ளிகளில் டிஜிட்டல் முறையில் மாற்றுதல். ஓசூர் மாநகராட்சி நமது பள்ளிகளில் டிஜிட்டல் கல்வியை வலுப்படுத்த ரூபாய் 1.2 கோடி செலவில் மேல்நிலை பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் நிறுவப்படும். 50 லட்சம் ஒதுக்கீட்டில் 25 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அறிமுகப்படுத்தப்படும். செயல்முறை பயிற்சிகளுடன் கூடிய மெய்நிகர் கற்றலை மேம்படுத்த AR மற்றும் VR அடிப்படையிலான கற்றல் கருவிகள் ரூபாய் 20 லட்சத்தில் அமைக்கப்படும். மேலும் புதிய கணினிகளை வாங்குவதற்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அத்தியாவசிய குறியீட்டு முறை மற்றும் டிஜிட்டல் திறன்களை வழங்க பைத்தான் முறை நிரலாக்க பயிற்சி வழங்கப்படும். முக்கிய உட்கட்டமைப்பு மேம்பாடுகள். ஓசூர் மாநகராட்சி பள்ளிகளில் மொத்தம் 6 கோடியே 4 லட்சம் செலவில் விரிவான உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 2 ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பற்றி கொடுத்துருக்காங்க.
மாணவர் நலன் மற்றும் கல்வி உதவி. ஓசூர் மாநகராட்சி பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதும் மாணவர்களுக்கு தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள உதவிடும் வகையில் சிறப்பு மாலை வகுப்புகளின் போது மாலை சிற்றுண்டிகள் வழங்கப்படும். பொதுத் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு இது சிறந்த ஊட்டச்சத்து மற்றும் மாணவர்களின் மீதான கவனத்தை உறுதி செய்கிறது. ஓசூர் மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தையும் அறிவு செறிவையும் வளர்க்க ரூபாய் 15 லட்சம் மதிப்புள்ள நூலக புத்தகங்கள் விநியோகிக்கப்படும். கூடுதலாக மாணவர்களிடையே தற்போது விழிப்புணர்வு மற்றும் விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்க தி ஹிந்து, யங் வேர்ல்ட், வெற்றிக்கொடி போன்ற கல்வி துணை பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இந்த முயற்சிகள் மாநகராட்சி பள்ளிகளில் முழுமையான கல்வி ஆதரவிற்கான எங்கள் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றது. ஆல்ரெடி யங் வேர்ல்டு வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஸ்கூல்லையாவது வரலன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு முயற்சிகள். ஓசூர் மாநகராட்சி பள்ளி மாணவர்களின் முழுமையான வளர்ச்சி மற்றும் உடல் நலனை ஊக்குவிக்க மாநகராட்சி பள்ளிகள் முழுவதும் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டை வலுப்படுத்த ஓசூர் மாநகராட்சி 28 பள்ளிகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்காக ரூபாய் 28 லட்சம் ஒதுக்கியுள்ளது. பாரம்பரிய தமிழ் விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைகளை ஊக்குவிக்க சிறப்பு பயிற்சிக்காக ரூபாய் 5 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களிடையே திறமை, ஒழுக்கம் மற்றும் குழு உணர்வை வளர்க்க பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்படும். சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஓசூர் மாநகராட்சி பள்ளிகளில் சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் வலுப்படுத்த மாணவர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 27 பள்ளிகளில் CCTV பொருத்துவதற்கும் ரூபாய் 5 லட்சம் வழங்க முன்மொழிகிறோம். 50 lakhs. குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அமைப்புகளுக்கு ரூபாய் 1 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் கண்ணியத்தை மேம்படுத்த நாப்கின் எரியூட்டிகளை நிறுவுவதற்கு ரூபாய் 12 லட்சம் ஒதுக்கப்படுகிறது. சிறந்த செயல்திறன் கொண்ட மாணவர்களுக்கு ரொக்க ஊக்கத்தொகை. கல்வியில் சிறந்து விளங்குவதை ஊக்குவிப்பதற்கும் பொதுத் தேர்வுகளில் உயர் தரத்தை அடைய மாணவர்களை ஊக்குவிப்பதற்குமாக ஓசூர் மாநகராட்சி பொதுத் தேர்வுகளில் சிறந்து விளங்கும் ஓசூர் மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்க ஊக்கத்தொகை வழங்க முன்மொழிகிறது. இதே போல் டீச்சர்ஸ்க்கும் அந்த பெட்டராக பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் 5000 ருபீஸ் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இதுதான் பட்ஜெட்டோட காப்பி. ஸோ நீங்கள் கேட்டால் RO பிளான்ட்டு, சானிடரி நாப்கின் இன்சினரேட்டர்ஸ் அண்ட் CCTV கேமராஸ் இதெல்லாமே வந்தது. இதை தாண்டி உங்களுடைய ரெக்வசிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். அரசு மேல்நிலைப் பள்ளியோட தலைமை ஆசிரியர். ஜென்ரலாகவே கார்பரேஷன் யூனிட்ல இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல் அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவீங்க. இந்த தடவை எங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாகவே எங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கீங்க. அதற்கு அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஒரு புது நியூ 2 ஸ்கீம் மேடம் சொன்ன CHO மேடம். எங்களுக்குமே அது புதுசாக இருக்குது. ஏன்னா நான் ப்ரைவேட் ஸ்கூலில் கூட இது கேள்விப்பட்டதில்லை. ரீயூஸ் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டிலேயே நிறைய பயன்படுத்தாத பொருட்கள் நல்லாவே இருக்கும், பயன்படுத்தவும் முடியாது, யாருக்கும் தூக்கி கொடுக்கவும் மனசு வராது. ஸோ அந்த மாதிரி பொருட்களை எல்லாருக்கும் பயன்படுத்துகிற விதமாக அதை கொடுக்குறதுக்கான இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மிக விரைவில் எங்கள் பள்ளியிலும் இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அந்த 4 wing கான்செப்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் 2 wings தான் நம்ம வீட்டில் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த அவேர்னஸை கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா வீடுகளுக்கும் போய் இந்த ஸ்கீம் சேர்ந்துட்டாலே நம்ம ஒசூர் கார்பரேஷன் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதனால் இதுவும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக எல்லோருடைய வீட்டிலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சு இந்த நகரத்தை தூய்மையாக வைத்திருக்க எங்களுடைய பங்களிப்பையும் செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எங்கள் ஸ்கூல் ரொம்ப நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை இந்த கூட்டத்தில் நான் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா விதமான ஆஸ்பெக்ட்ஸ்லையும். ஸோ அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய இந்த கார்பரேஷன் இருக்கக்கூடிய சார் ஸ்ரீதர் சார் எங்களுடைய பள்ளியோட PTA ஒரு அங்கமாக இருக்கிறாரு. அதே மாதிரி டவுன் பிளானிங் கமிட்டி சேர்மன் அவரும் ஒரு அங்கமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குஜ்வாடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையான அந்த ஹையர் பிளேஸில் இருக்கவங்களுடைய
அந்த ஒத்துழைப்பு அந்த பங்களிப்பு இருக்கிறதுனால தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பள்ளிகளில் ஒரு பள்ளியாக இந்த ஒசூர் நகரை சேர்ந்த ஜுஜுவாடி அரசு மேல்நிலை பள்ளியும் வளர்ந்து வருகிறது. அது வந்து ஒரு விதத்தில் எல்லாருக்குமே பெருமை தான் அது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிளீன்லினஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஹைஜீனிக் டாய்லெட்ஸ், ரொம்ப சுத்தமான கேம்பஸ், அதுக்கு வந்து நீங்கள் க்ளீனிங் ஒர்க்கர்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்து உதவுனது வந்து கார்பரேஷன் தான். நாங்கள் கேட்குறப்ப தான் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த க்ளீனிங் ஒர்க்கர்ஸ் கொடுத்தா இன்னும் நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் கேட்குறப்பெல்லாம் நீங்கள் கொடுத்து உதவுனீங்க. ஸோ அவங்களால தான் வந்து ஒரு க்ளீன் கேம்பஸை எங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. அதே மாதிரி அகாடமிக் சைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லத்தக்க வகையில் எங்களால் 100% அச்சீவ் பண்ண முடியலாட்டி கூட அதை நோக்கி வந்து நாங்கள் வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன சின்ன காரணங்களால் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகி போயிடுது. ஸோ அகாடமிக்லையும் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓவராலாக எல்லா திறமையும் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் உருவாக வேணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து வேணும். அதே மாதிரி நம்ம பள்ளியில் வந்து ரொபாட்டிக்ஸ்லாம் 3 ரொபாட்டிக்ஸ்லாம் இருக்குது. நல்ல உயர்தரமான ஒரு நூலகம் இருக்குது, நிறைய புத்தகங்கள். இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய நிலையில் இருக்கக்கூடிய பெரியவங்க படிக்கக்கூடிய புத்தகங்களே நம்ம கிட்ட வந்து ஏராளமானதாக இருக்குது. அது வந்து பசங்க வந்து படிக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த சூழ்நிலை என்வரான்மெண்ட் எங்கள் பள்ளியில் இருக்குது. அண்ட் செஸ் ரூம் லாஸ்ட் இயர் வந்து டைரக்டர் வர்றப்ப இனாகரேட் பண்ணி வச்சாரு. கொஞ்சம் பிளே கிரவுண்ட் எங்களுக்கு மிஸ் ஆகுது. ஏதாவது சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக அதையும் ஏற்படுத்தி கொடுத்தா உண்மையிலே வந்து தமிழகத்தில் வந்து மிகச்சிறந்த பள்ளியாக நம்ம ஊர் பள்ளி வந்து வரும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா ஒருத்தரால் மட்டும் பண்ணுற காரியமே கிடையாது. நல்ல உள்ளம் கொண்ட ஸ்ரீதர் சார் மாதிரி அதில் அந்த எங்கள் பிடிஏ அண்ட் கார்பரேட்ஸ் சுற்றியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க பொதுமக்கள், என்னுடைய ஆசிரியர்கள், நீங்கள் எல்லாருமே எங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே வந்து ஏதாவது பண்ணுனா நிறைய பேர் எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ அவர்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் வந்து நான் வந்து என்ன எங்கள் ஸ்கூலில் வந்து இன்னும் தேவை அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டா. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து பிரைமரி ஸ்கூல் மிடில் ஸ்கூலுக்கான கூட்டம் தான் இது நினச்சிட்டு இருந்தோம். பட் நீங்கள் பட்ஜெட் ரீட் பண்ணுறப்போ அதில் வந்து ஹையர் செகண்டரிக்கான நிறைய ஸ்கீம்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் 10th 12th வந்து எக்ஸாமுக்கு போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் நாங்கள் ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணுறோம். பட் எங்களுக்கு அதுக்கான ஸ்பான்சர்ஸ் வந்து சரியாக கிடைக்கல. நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. ஸோ கார்பரேஷன் மூலமாகவே அது எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இன்னும் கூட எங்கள் பசங்க வந்து ரொம்ப நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எஜுகேஷனில் காட்டுவாங்க. அண்ட் இன்சினரேட்டர் சொன்னீங்க மேடம். ஜென்ரலி எல்லா ஸ்கூல்ஸ்லையும் எலக்ட்ரிக்கல் இன்சினரேட்டர் இருக்குது, எங்கள் ஸ்கூல்லையும் இருக்குது. பட் அதுக்கு ரொம்ப வேகமாகவே என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பேர்ன் ஆகிடுது. ஸோ அதை விட எனக்கு மேனுவல் இன்சினரேட்டர் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் நார்ம்ஸ் படி நம்ம அதை மேனுவலாக எரிக்கிறது கூட இருக்குது, அதனால தான் இன்சினரேட்டர்ஸ் போடுறோம். இப்போ சப்போஸ் வந்து நம்ம கார்பரேஷன் மூலிமா பெரிய இன்சினரேட்டர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பர் டே வந்து 5 tons கெப்பாசிட்டி உள்ள இன்சினரேட்டர். ஸோ அந்த இன்சினரேட்டர் வந்துச்சுன்னாக்கா நம்ம ஸ்கூல்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் இது டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ் ஆஃப் நோ இப்போதைக்கு இட் இஸ் மேண்டேட்டரி ஆல்சோ. எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இன்சினரேட்டர் ஃபங்க்ஷன் ஆகிறது மேண்டேட்டரியாக இருக்குது. ஸோ மேபி அந்த ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து பெட்டராக யூஸ் பண்ணோன்னு சொன்னாக்கா அது ப்ராப்பராக யூஸ் ஆகும். ஸோ அதுக்கான ப்ரொக்யூர்மெண்ட் ஏற்கனவே உங்கள் ஸ்கூல்ஸில் இருந்துச்சுன்னா ஃபைன், இல்லைன்னா ப்ரொக்யூர் பண்ணிக்கணும். ஷியோராக மேடம். எங்களுக்கு வந்து இருக்குது ஆல்ரெடி ஒரு மினிமம் லெவலில் தான் இருக்குது. ஒரு 1000 more than 1000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் வந்து அது வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அதுக்கு எங்களுக்கு இன்னும் ஃபர்தராக ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த குப்பைகளை வந்து பிரிக்க சொல்லிட்டீங்க, வெட் வேஸ்ட்டோ இல்லை ட்ரை வேஸ்ட்டோ. வெட் வேஸ்ட்டுக்கு வந்து நம்ம கம்போஸ்ட் வச்சுருக்கோம், அதனால் வந்து அது கம்போஸ்ட் பண்ணிடலாம். ட்ரை வேஸ்ட்டு அப்படியே டம்ப் ஆகுது, அது வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னீங்க சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸை வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களோட எங்கள் லிமிட்டில் இல்லை, ஈவன் தோ வெரி ப்ரொவைடிங் லாட் ஆஃப் திங்ஸு. ஸோ நான் வண்டி அமைச்சு எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வெரி லெஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஸ்கிராப் குடோன்ஸோட லிங்க் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக அதை சேல் பண்ணிக்க பாருங்கள். ஓகே. மீண்டும் வந்து எல்லாருக்குமே கார்பரேஷனில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கமிஷனர் சார் இருக்கட்டும், சிஹெச்ஓ மேடம் இருக்கட்டும், கல்விக்குழு தலைவர் சார் அந்த மெம்பர்ஸ் எல்லாருக்குமே திரும்பவும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கூட, ஏன்னா ஒரு 22
கிளாஸ் ரூம்ஸ் வந்து கன்வென்ஷனலாக முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் டிஜிட்டல் கிளாஸ் ரூமாக மாற்றுறதுக்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே 5 இருந்தது. சாரும் சொன்னார் இன்னைக்கு மீட்டிங்கில் இன்னும் ஒரு 22 டிஜிட்டல் போர்ட்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. அது வந்துருச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 10 or 15 ரூம்ஸ் மட்டும்தான் அந்த டிஜிட்டல் போர்ட்ஸ் இல்லாத கிளாஸ் ரூம்ஸ். அதுவும் வந்துட்டு கம்ப்ளீட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸாக வந்து ஜுஜுவாடி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாறிடும். மரபு ரீதியான அந்த வகுப்பறை கற்றல் இல்லாமல் ஸோ புதுசாக அவங்க விஷுவலைஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு உதவியே எல்லா நன்கொடையாளர்களுக்கும் அதனுடைய திறப்பு விழாவிற்கு கமிங் மண்டே வந்து டைரக்டர் சார் வராங்க. எல்லாருமே அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ எவ்ரிவன். எஸ்பெஷலி மேடம் இவருக்கு மட்டும்தான் சிஎஸ்ஆர் கொண்டு போயிட்டு இருக்கு. நானும் முறை கேட்டேன், பக்கத்துலவே இருக்கிறேன் சார், எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னா அப்ளிகேஷன் கொடுங்கன்றாங்க. அவங்க மட்டும் ஓகே எல்லாம் பண்ணியிருக்காங்க, வெல்டுடு 2000 மேலே இருக்காங்க. இந்த லாஸ்ட் இயராவது நீங்கள் சொல்ல கருத்து எல்லா 45 ஸ்கூலுக்கும் சிஎஸ்ஆர் ப்ராக்டிஸ் கூப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் ரெடி டு வெல்கம். தயவுசெய்து எல்லா இந்த வருஷம் எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு ஃபேக்ட்ரி ஏதோ சிஎஸ்ஆர் ஃபண்டை கூப்பிட்டு வந்து ஏதோ அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் இயர் தான் கொஞ்சம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு எல்லாருக்கும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசியிருக்கேன். மெயினாக என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்ஸு என்ன இருக்குன்னா அவங்க அவ்வளோ பட்ஜெட்டு கொடுக்கும்போது எல்லாருமே என்ன ஏதுன்னு எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ முதல் நம்ம அந்த இன்ஃப்ராஸ் ஒரு லெவலுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு மெயினாக வந்து கான்ஃபிடென்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நான் இம்மிடியேட்டாக ஒரு ஸ்கூலில் நான் கூப்பிட்டு போய் அங்கே காமிச்சா ஏதாவது கொஞ்சம் அவங்க மிஸ்மேனேஜ்மெண்ட் இருந்தால் அந்த டோனர் என்ன நான் ஃபீல் பண்ணுவான்னா அவனை 1 லட்சம் கொடுக்குறது ஜஸ்ட் ஒரு 10,000 கொடுத்துட்டு போயிடுவான். நான் எனக்கு வந்து என் டார்கெட்டு 50,000 1 லட்சம் இல்லை, ஒரு லட்சம் அவனை ஒரு 10 ரூம் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நான் டோனர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டுட்டு வரேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவலில் நீங்கள் இப்போ அதனால தான் நான் மெயினாக க்ளீன் அண்ட் ஹைஜெனிக் நான் கேட்டது. இது நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டா அது ஒரு சேலஞ்சிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் டோனர்ஸை கூப்பிட்டுட்டு வர்றது என்னோட வேலை. இது வந்து இது நம்ம 2 பேருக்குமே அக்ரிமெண்ட்டு. இது வித்தவுட் ஃபெயில் நான் 100% எல்லா இப்போ ஒரு ஸ்கூல் இல்லை எல்லா ஸ்கூலு எல்லாமே ஸ்மார்ட் போர்ட்ஸு போடுறதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ஒசூர் தமிழ்நாட்டிலேயே ஒசூர் இஸ் எஜுகேஷனில் ஒசூர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்ன்றது கண்டிப்பாக இந்த ஸ்பேன் ஆஃப் 6 மந்த்ஸில் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் கோஆப்ரேஷன் அதனால தான் உங்கள் கோஆப்ரேஷன் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது எல்லாமே டாய்லெட்டு க்ளீனிங் ப்ரோக்ராம் எல்லாமே சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வாட்டர் பெல்து இந்த டாய்லெட் இது 2 சப்ஜெக்ட் நம்ம காமிச்சாலே அந்த இவங்க வந்து மெயினாக வந்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் வந்தால் கண்டிப்பாக டோனர்ஸை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டைன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு இன்னும் த பெஸ்ட்டாக வந்து இண்டஸ்ட்ரிக்காரங்க கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. அண்ட் மோரோவர் ரெயின் வாட்டர் இப்போ ரெயின் வாட்டர் வந்து நம்ம ஸ்கூல்ஸில் இருக்குது, கொஞ்சம் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரெயின் வாட்டர் வந்து அது சேவிங்ஸ் அது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ அது ஒன்று பண்ணுங்க. அப்புறமா ட்ரீஸ் பிளான்டேஷன் அந்த கான்செப்ட் எல்லா குழந்தைங்களுக்கு என்னன்றது நம்ம இதெல்லாமே சின்ன சப்ஜெக்ட் தான். பட் அது எக்ஸிக்யூட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். வந்து நம்ம சேலஞ்சிங்ஸ் வந்து ஒசூரை பொறுத்த வரைக்கும் பிலோ பாவர்ட்டி லைன் மக்கள் ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஸோ என்னென்னா மிடில் கிளாஸ் ஆஃப் தி ஃபேமிலிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ப்ரைவேட் ஸ்கூலா அப்படின்னு சொல்லி அங்கே ப்ரோக்ராம் போகும்போது எல்லாமே மிடில் கிளாஸ் வந்து ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க. எதுக்காக எல்லாம் இன்ஃப்ரா இருக்குது அது இருக்குது அப்படின்னு. பட் நம்ம ஸ்கூல் தான் தரமான ஏன்னா எக்ஸலண்ட் டேலண்டட் டீச்சர்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்கிறது அப்படின்னு அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியுதில்லை. ஸோ அது வந்து அவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து அது எடுத்து சொல்லணும். ஸோ நம்ம ஸ்கூல் அந்த குவாலிட்டியை நம்ம எடுத்து வந்துட்டால் கண்டிப்பாக எல்லாருமே பிலோ பாவர்ட்டி மிடில் கிளாஸ் இந்த எல்லாமே வந்து நம்ம ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ப்ரோக்ராம் என்னன்னா மெயினாக 6th to 12th வரைக்கும் படிக்கிற குழந்தைய வந்து 7.5 கோட்டா ரிசர்வேஷனில் நம்ம எடுத்துன்னு வரணும். நம்ம டார்கெட் வந்து அதுக்கு 7.5 கோட்டாக்கு போகணும் அப்படின்னா பேஸு மெயினாக வந்து பேஸு நம்ம 1 to 5th நம்ம 1 to 5th நீங்கள் கேட்டதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம கார்பரேஷனில் நம்ம தயாராக இருக்கோம். பட் 1 to 5th ஏன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க,
அப்புறமா என்ன அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அந்த பேரண்ட்ஸை நம்ம கூப்பிட்டுட்டு நம்ம சாட் பண்ணிவிட்டு 1 to 5th வந்து நம்ம தரவு பண்ணிட்டா 6ஆம் கிளாஸ்லேருந்து அவங்க ரெடி ஆயிடுவாங்க. உங்களுக்கு என்னைக்குன்னு உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும். பட் தான் நான் ஒரு வேர்டு அதை போட்டுட்டு இருக்கேன். பட் த பெஸ்ட்டாக நம்ம என்ன மெயினாக வந்து தருமபுரி அந்த பக்கம் தான் எல்லாம் 7.5 கோட்டா ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாம் எடுக்கலை. ஏன்னா நீட்டு ஜேஇ இதுக்கு எல்லாமே இது ப்ரிஃபரபுளாக இப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம அது கான்சன்ட்ரேட் பண்ணோம். தென் 1 to 5th வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா பேஸு நம்ம கொஞ்சம் ஏன்னா திஸ் இஸ் நாட் எ ஒர்க், திஸ் இஸ் சர்வீஸ். நம்ம குழந்தைங்களுக்கு இது சர்வீஸு. அது நம்ம ப்ரோக்ராமில் நம்ம அதை எடுத்துன்னு வந்துட்டா ஏன்னா நம்ம விரும்பி பண்ணணும். எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக நம்ம சம்திங் தமிழ்நாட்டிலே சம்திங் அப்படின்னு ஒசூரை நம்ம காமிக்கலாம். நாட் ஒன்லி என்ன தமிழ்நாடு மக்கள் இல்லை, ஓவரால் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டில் இருக்கவங்களும் ஒசூரில் இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க எல்லாமே வந்து இங்கே சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கலாச்சாரம் நம்ம டிசிப்ளைன்ன்றது நம்ம மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு நாட் ஒன்லி ஸ்டடீஸ் டிசிப்ளைன்னு அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுக்கு நான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அவங்க அந்த கான்சன்ட்ரேட் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஏன்னா இந்த டூலிஃபு இது எல்லாமே ஏதோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது அது எல்லாமே அது காஞ்சா இது எல்லாமே நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா நாம் அட்லீஸ்ட் சொசைட்டிக்கு வி கேன் மேக் இட் சம்திங். நம்ம ஸ்கூல்ஸில் தான் நம்ம சொசைட்டியை நம்ம மாற்ற முடியும். ஏன்னா நாம் சும்மா மேடையில் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் வி ஆர் டூயிங் சோன்னு. நம்ம அங்கேயும் நம்ம இங்கே களத்தில் இங்கே வேலை பார்க்கலாம் எல்லாருமே. இது டீம் ஒர்க். இண்டிவிஜுவலி ஒருத்தராலாம் முடியாது. இது டீம் ஒர்க். வி கேன் மேக் ஏ ஒண்டர்ஸ். எல்லாருமே சேர்ந்தால் கண்டிப்பாக சொசைட்டியை நம்ம மாற்றி காமிக்கலாம். ஸோ ஏன்னா இது இன்ஃப்ரா வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எல்லாமே தேவை இருக்குது எல்லாமே வி கேன் மேக் இட், நோ இஷ்யூஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் அப்பில் இருக்கிறனால இண்டஸ்ட்ரிக்காரங்க ஒரு ஸ்கூலுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருப்பேன். நாம் வந்து இது ஒரு இந்த சார்ட் வந்து நீங்கள் நீட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். பேலன்ஸ் வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணுறது இண்டஸ்ட்ரிக்காரங்களை கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மீட்டிங்கு நம்ம எல்லா ஹெச்ஆர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் மீட்டிங் போடுறோம். போயிட்டு ஒரு ஸ்கூல்ஸ்க்கு நான் அந்த நீட்ஸ் என்னென்ன இருக்குதோ நம்ம வாங்கலாம். கவுன்சிலர் நீங்கள் ஏன்னா எல்லாருமே அந்தந்த ஏரியாவுக்கு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, 45 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு நீட்ஸ் இருக்குது ஏஇசார்கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் 2 பேருமே நம்ம ஆல் டுகெதர் டீம் ஒர்க் பண்ணால் தான். ஏன்னா கன்சல்ட் கவுன்சிலர்ஸு நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே எஸ்எம்சியில் இருக்காங்க மேக்ஸிமம். ஸோ அவங்கள எல்லாருமே கவுன்சிலர்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாகவே ப்ரோக்ராம் பண்ணலாம். நோ பார்ட்டி நத்திங். எல்லாருமே ஆல் ஆர் கவுன்சிலர்ஸ் எலெக்டட் பாடி இருக்காங்க. அவங்களும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணலாம். சார் பிடி டீச்சர்ஸ்ன்னு அவங்களே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஜென் இல்லையா நம்ம டியூட்டிஸ் நம்ம டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணக்கூடாதா? இல்லை சார், நாட் ஒன்லி ஏஹெச்எம் இல்லை நான் சொல்கிறது இந்த அந்த ஒர்க்கை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ் என்னென்ன டீச்சர்ஸ் பிரச்சனை அப்படியே பேசுகிறேன் சார். இப்போ எஸ்பெஷலி எங்கள் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சது லோயர் 10th ஸ்டாண்டர்டில் சார் பர்சன்டேஜ் அடி வாங்கிட்டு எல்லாருமே 50 கிராஸ் பண்ணிட்டு 2004 2006 அப்பாயின்மெண்ட் மேம் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் எண்ட் ஆஃப் த இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கிறாங்க. 2 பேர் கேன்சர் பேஷண்ட்டு, 2 பேர் வந்து ஹார்ட் இது இஷ்யூஸ் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அவங்க இறங்கி வாங்கினா இறங்கிறது ரொம்ப யோசிக்கிறாங்க. எங்களை பாடம் மட்டும் நடத்த விடுங்க, தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள இறக்க வைக்கவும் முடியல. ஓகே சார், அந்த மாதிரி டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்காங்க. 8 பேர். பேலன்ஸ் எவ்வளோ இருக்காங்க சார்? பேலன்ஸ் லோயர் கிளாஸ் வந்து 35 இருக்கிறாங்க. 8 பேர் படிச்சா மீதி 25 பேர் சார். இப்போ ஓவரால் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி இதுக்கு எல்லாத்துக்கும் 15 பேர் டோட்டலாக 50 இருக்குது இல்லையா சார்? ஒரு 10 பேர் போனாலும் இன்னும் 40 பேர் இருப்போம் இல்லையா சார்? 10 பேர் பேக் அடிக்கும்போது அதை பார்த்து இல்லை சார், இல்லை நாம் வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணலாம் சார். ஐ வில் கம் டு த ஸ்கூல். அதுக்கு தான் பேஸ்ன்றது இம்பார்ட்டண்ட். இல்லை, அதுக்கு தான் பேஸ்ன்றது இம்பார்ட்டண்ட்டு. பிடிஏ எஸ்எம்சி நம்ம இன்வால்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ எல்லாரோட கோஇன்சைட் பண்ணால் தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். அது அந்த ஒரே ரீசன் தான் கன்சென்ட் அந்த பகுதியில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அப்புறம் பிடிஏ அந்த ஸ்கூல்ஸுக்கு வெல்விஷர்ஸு என்ன ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு ஏன்னா வி ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் அ சேலரி. எஸ்பெஷலி நம்ம டீச்சர்ஸ் வந்து உண்மையிலேயே கிரேட் ஒசூரில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதில் வந்து நான் அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு நான் பேசுகிறேன்.
ஸோ ஆல் டுகெதர் நம்ம ஒர்க் பண்ணி வைக்கலாம். ஏன்னா 2 பேர் என்ன கவர்மெண்ட்டில் வந்து இப்போ தான் ஆக்சுவலி முன்னா நேற்று தான் வந்து புது ஒரு ஜியோ விட்டிருக்காங்க. ஏன்னா பிடிக்கு இல்லாத இருக்கவங்களுக்கு புதுசாக நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஸ்கூலுக்கு தான் அது பண்ணிட்டு இருக்குது. நான் அது இவருக்கு டைரக்டர் சார்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். இன்னும் நம்ம நீட்ஸ் இருக்குது, இன்னும் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம அது வாங்கிடலாம். ஏன்னா இது வந்து எஸ்பெஷலி நாட் ஒன்லி பிடி சார், இப்போது ஜூஜுவாடியில் நான் பார்க்குறேன் எல்லா வாத்தியாருங்க எல்லா டீச்சர்ஸு டியூட்டி போட்டப்போ எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. நீ பிடிஏ வாத்தியார் தான் பண்ணணும் அப்படி இல்லை, எல்லாருமே நம்ம ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தா கண்டிப்பாக வி கேன் மேக் ஏ பியூட்டி சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இல்லை இத்தனை பேர் நம்ம மனசை வச்சா ஒசூரே நம்ம மாற்றி காமிக்கலாம் சார். சொசைட்டி வி வாண்ட் டு டூ சம்திங் ஒர்க் சார். வி ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் அ சேலரி. சொசைட்டியை நம்ம கண்டிப்பாக நம்ம மாற்றி காமிக்கலாம். நம்மளால தான் முடியும். வி கேன் மேக் இட். ஆல் டுகெதர் டீம் நினச்சா கண்டிப்பாக நம்ம மாற்றி காமிக்கலாம். தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ளீஸ், நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்களோட நீங்கள் ஒரு ஏன்னா இதுக்கு சேல்ரி அதுக்கு லாபன்றதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த ஹோம்ஒர்க் பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடுன்றது நம்ம வீட்டில் நம்ம குழந்தை சாப்பிடுதா அது மைண்டில் வச்சுட்டு நாம் ஒர்க் பண்ணோம். ஏன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு காய்கறி ஒரு கம்மி பண்ணால் ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் கம்மி ஆகுது, அவ்வளோதான். அந்த 100 500 எங்கேயே போயிடுது. ஆனால் அத்தனை குழந்தைங்களை சாப்பிடும் போது அது குழந்தைங்களோட ஹெல்த்து அந்த பாவம் புண்ணியம் எல்லாம் நம்மளுக்கு தான் வந்து சேரும். ஸோ இது வந்து நம்ம சாப்பாடுன்ற சப்ஜெக்டில் வந்து மெயினாக வந்து எக்காரத்துக்குமே காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம். நீங்கள் இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு என்ன உண்டானதை ஒர்க் பண்ணலாம். ஓகே, அதில் நீங்கள் ப்ராஃபிட்ன்ற ப்ரோக்ராமில் நீங்கள் போக வேண்டாம். நாங்கள் வேறு இதில் நான் வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். பட்டு சாப்பாடு குவாலிட்டின்னா குவாலிட்டி மஸ்ட். குவாலிட்டி வித்தவுட் குவாலிட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் இதுக்கு காசு பத்துறதில்ல, இது இவ்வளோ பண்ணால் இவ்வளோ குவாலிட்டி கொடுத்தா அப்படி நீங்கள் கேளுங்க. அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு பேக்காக நம்ம ஒர்க் பண்ணி நம்ம கொடுக்கலாம். பட் இதுக்கு கொடுக்கணும் இந்த தரம் அப்படின்னா அது இருந்து தான் ஆகணும். அதில் நோ எக்ஸ்கியூஸ். இன்னும் வந்து கண்டிப்பாக எல்லாருமே அது குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. இது நாட் ஒன்லி இது சிஎம் லெவல் வரைக்கும் இது ப்ரோக்ராம்ஸ் போகுது. இது வந்து எல்லோரும் மைண்டில் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணோம். இது சர்வீஸ்ன்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இது வந்து ப்ராப்ளம்ஸ் நான் எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குது. அது என்ன வேணுமோ இல்லை இது இவ்வளோ குவாலிட்டி கொடுத்தா இவ்வளோ காசு ஆகுது, நீங்கள் அது பிரேக்கப் கொடுங்க. வி கேன் ஒர்க் அவுட் இட். அது நான் கமிஷனர் மேயர் சார்கிட்ட நம்ம பேசிட்டு இந்த மாதிரி ஆகுது, உண்மையிலேயே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு அங்கே ஒர்க் அவுட் இட்டு. குவாலிட்டி மஸ்ட். குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் எக்காரத்துக்குமே இல்லை. இது வந்து கண்டிப்பாக இது வந்து 100% எல்லாருமே விசிட் பண்ணுவாங்க. எந்த ஸ்கூலில் கவுன்சிலர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்ம சொல்கிறோம், கவுன்சிலர்ஸ் விசிட் பண்ணுறாங்க, மேயரு அப்புறமா கமிஷனரு சிஹெச்ஓம் எல்லாருமே விசிட் பண்ணுவாங்க. குவாலிட்டி இருந்தால் யார் வேணாலும் விசிட் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் குவாலிட்டியாக கொடுங்க. அது ஏதாவது காசு டிடக்ஷன் என்ன ஏதாவது வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுலேருந்து இது காசு இது பேலன்ஸ் பண்ணுறோம் அன்றக்காக நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம். ஏன்னா அத்தனை பேர் சாப்பிட்றது அது வந்து நம்ம குறையக்கூடாது. நீங்கள் ப்ளீஸ் ஹெச்எம்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து ஏதாவது அந்த இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். சிஹெச்ஓ மேடம்க்கு ப்ரோக்ராம் பண்ணுங்கள். இது வந்து வி ஆர் ஒர்க்கிங் சர்வீஸ் ஓரியன்ட். ஏன்னா குழந்தைக்கு காலைல சாப்பாடு கொடுக்குறது இது எல்லாமே கண்டிப்பாக எல்லாருமே நம்ம பார்க்கணும். அது ஏன்னா அத்தனை பேர் வந்து காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது நம்ம அது ரோல் மாடலாக நம்ம காமிக்கணும். வேறு இது கார்பரேஷன் எப்படி இருக்குது நம்மளுக்கு தெரியாது. ஒசூருக்கு இது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே நம்ம பேசி வைக்கணும். இது முதல்ல இங்கேருந்து போகிறது லேட் ஆகும் மெசேஜ். இப்போ இமீடியட்டாக மெசேஜ் போகுது. எல்லாமே சிஎம் நாலேஜுக்கு போகும். இது நம்மளுது ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அந்த நாலேஜ் வரைக்கும் போகும். கண்டிப்பாக எல்லாருமே நம்ம மேலே பார்வை வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஹப்பில் இருக்கிறனால எல்லாருமே பார்வை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த குவாலிட்டியை வந்து நம்ம மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும். நம்ம கண்டிப்பாக நம்ம நினச்சா கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும். நம்மளால் முடியாதது நத்திங். வி கேன் மேக் இட் சம்திங் ஒண்டர்ஸ் ஆல் டுகெதர். என்ன ஏதாவது கிரீவன்ஸ் ஏதாவது இருந்தால் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிவிலை பொறுத்த வரைக்கும் கன்சல்ட் ஏஇஸ் இப்போ நம்பர் கொடுத்துருக்கீங்க. அந்த ஏஇஸை நீங்கள் மீட் பண்ணுங்கள். அது என்ன ஏதாவது அவங்க
கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா உங்கள் ஏரியா கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அவங்களும் அப்ரோச் பண்ணுங்கள், நம்ம ஹோம்ஒர்க் வாங்கிடலாம். ஆல் டுகெதர் எல்லாருமே ஒரு டீமை நம்ம எடுத்துன்னு வந்து ஒர்க் பண்ணலாம். எதே இருந்தாலும் நம்ம இது மீன்வேல் நம்ம இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸை நான் பேசிவிட்டு எல்லாமே நம்ம கண்டிப்பாக, ஏன்னா ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸு. ஸோ அது பிரேக் பண்ணி கலெக்டருக்கு நான் சொல்லியிருக்கேன், கலெக்டர் இங்கே மீட்டிங் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து மெயினாக வந்து இண்டஸ்ட்ரீஸ்கிட்ட நம்ம என்ன தேவை, இன்னும் என்னென்ன தேவை இருக்குதோ நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து க்ளீன் அண்ட் ஹைஜெனிக் ஒர்க் வந்து உங்களோட பாட்டு அந்த ரோல் நீங்கள் பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம காட்டலாம். வேறு ஏதாவது விஷயஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அப்புறம் சர்வ் பண்ண முடியாது, ஏதாவது கொஞ்சம் லைட் பண்ண நல்லா இருக்கும். 50 பேருக்கு 1500, இந்த ஸ்கூலில் 500 பேருக்கு. மேடம் இல்லை, காம்பவுண்ட் வாலுக்கு எஸ்பெஷலி எம்எல்ஏ கிட்டே ஃபண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுங்க, உங்கள் கவுன்சிலரை கூப்பிட்டுட்டு லெட்டர் கொடுங்க. அது எம்எல்ஏ கிட்டே நீங்கள் போகும்போது என்னோடய நாலேஜ் எடுத்துணுங்க, நானும் வரேன். எம்பிக்கிட்டேயும் ஃபண்ட்ஸ் இருக்குது, நம்ம வாங்கலாம். ஏன்னா ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி எஸ்பெஷலி நம்ம கார்பரேஷனில் நம்ம வந்து அதை பண்ண முடியாது. அந்த பட் நான் அது என்ன பண்ணேன்னா, நான் உங்களுக்கு ரூட் காஸ் சொல்கிறேன், நம்ம ஒர்க் பண்ணலாம். தென் மோர் ஓவர் நான் சிஎஸ்ஆர்லேயும் நம்ம கூப்பிட்டு வரதுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஓகேங்களா? வந்ததுனால 4 கிளாஸ் ரூம் இடிச்சிட்டாங்க, அதுக்கு காம்பவுண்ட் கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வேணும், குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நூல் மில் டைமில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இருக்கோம். ஹேண்ட் வாஷ் கட்டி கொடுக்கணும் சார். அப்புறமா இந்த பிரான்ச்சஸ் மரம் வந்து பெரிய மரம் வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்குது, ரோடு இது மரம் கிளைகள் எல்லாமே ஸ்கூல் உள்ளே இருக்குது. ப்ரேயர் பண்ணுறதுக்கு கூட முடியல, நம்ம தலைக்கே பண்ணிகிட்டே இருக்காங்க பிரான்ச்சஸ்ஸு. நாங்களே ஒரு ஸ்டெப் எடுத்து கட் பண்ணலான்னா பப்ளிக்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க சார், கட் பண்ணக்கூடாது. அது வந்து ஸோ அது அந்த ஒரே ரீசனுக்கு தான் மேடம். எல்லாருமே நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணோன்னா எலெக்டட் பாடி இருக்குதுல்ல, அங்கே சப்ஜெக்ட் அவரு உள்ளே விட்டுட்டா ஈவில் ஹேண்டில் அந்த பப்ளிக் சப்ஜெக்ட் இல்லை அவர் ஹேண்டில் பண்ணி ஜஸ்ட் அவங்க ரிக்வெஸ்ட் இது கட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டானதுக்கு யாருக்கு சொல்லணும் அவர் சொல்லிவிட்டு அது ப்ரோக்ராம் பண்ணிடுவார். நான் அதனால தான் எலெக்டட் பாடி உள்ளே எடுத்துன்னு வர்றது. அதனால கொஞ்சம் சின்ன பிரான்ச்சஸ் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க சார், தலைக்கே படுது. சார் கூட பார்த்தாரு, சாருக்கு சொல்லியிருக்கேன். சார் இதில் அந்த மரத்துக்கு கீழே கோயில் இருக்குது. ஸோ அது கோயில் மரம்ன்ட்டு அவங்க பப்ளிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்போசிஷன் பண்ணுறாங்க அந்த கிளையை எடுக்கிறதுக்கு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காம்பவுண்டு இது வரைக்கும் இப்போ பில்டிங் இருக்குல்ல, அந்த மேலே இருக்கிறது மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் பசுமைக்கு இதாக இருக்கும்ட்டு. பட் வில்லேஜஸ் வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணுறாங்க, அது சாமி மரம் வெட்டக்கூடாதுன்ட்டு. மரத்தை வெட்டுறதுக்கு தான் மேடம் நம்ம நிறைய பர்மிஷன்லாம் வாங்கணும். அந்த பிரான்ச்சஸ் கட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை, பிரான்ச்சஸ் மட்டும் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணால் நல்லா இருக்கும். போகும்போது எனக்கு கால் கொடுங்க, நானும் வரேன். நம்ம டீம் நாங்களும் வரோம், நம்ம பார்த்துட்டு எப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேடம். இது என்ன கிரீவன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அந்த கன்சர்ன் ஏஜ் நீங்கள் மீட் பண்ணிடுங்க. இது வந்து க்ளீனிங்ஸ் ஏதாவது நீட்ஸ் அப்படின்னா மேடம்க்கு டைரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், அதை ப்ரோக்ராம் பண்ணி. என்ன சேலரி பற்றி நம்ம ஆல்ரெடி அது பெரிய இஷ்யூ இருந்தது, அது சார்ட் அவுட் ஆகிருக்குது. இன்னும் வந்து அவங்கக்கிட்ட ஒர்க் வாங்குறது வந்து நம்மளோட வேலை, அது வந்து ப்ரோக்ராம் சேட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் இது பண்ணிடலாம். ஸோ மெயினாக வந்து எஜுகேஷ்னல் டைரக்டர் வந்து மண்டே வராரு, எந்த ஸ்கூல்ஸ்க்கு விசிட் பண்ணுறாருன்றது கண்டிப்பாக தெரியாது. அவங்க வரும்போது நம்ம அதை கோஆப்ரேட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ சார். சார் 1 மினிட். இன்னொன்று என்னன்னா, மெயினாக வந்து இப்போது புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து எல்லா ஸ்கூல்ஸுக்குமே சிஎம்மோட ஃபோட்டோ எல்லா ஸ்கூல்ஸுக்கு அதை போடணும். ஸோ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குது சிஎம் ஃபோட்டோ நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். அதனால எல்லாருக்குமே எல்லா ஸ்கூல்ஸ் ஹெச்எம்ஸை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு